அண்மை செய்தி. தமிழக கோவில்களில் விஐபி தரிசனத்திற்காக தனி நேரத்தை ஏன் ஒதுக்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். கோவில்களில் விஐபி தரிசனம் ஏன் இருக்கக்கூடாது என்று தற்பொழுது உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் சிறப்பு கட்டண தரிசன முறையை ரத்து செய்ய கோரி விஸ்வ இந்து பரிஷத்தின் வட தமிழ்நாடு பிரிவு தலைவர் சொக்கலிங்கம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமணன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது, கடவுள் முன் அனைவருமே சமம் எனும்போது விஐபி தரிசனம் ஏன் எனவும், பக்தர்கள் தடுத்து நிறுத்தப்படுகின்றனர், அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் பி பாலசுப்ரமணியம், சாமி தரிசனத்துக்கு கட்டணம் கட்டாயம் இல்லை எனவும், கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காகத்தான் கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், அந்த தொகை கோவிலுக்கு முக்கிய வருவாயாக உள்ளது எனவும் விளக்கப்படுத்தியிருக்கிறார். மேலும் இந்த மனுவிற்கு பதிலளிக்க தங்களுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கையும் அவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டது. பணம் கொடுத்தால் கடவுளை கட்டி அணைக்க முடியுமா என்றும், யாருக்கும் சலுகை காட்டாதீர்கள் அல்லது முக்கியஸ்தவர்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தை தரிசனத்துக்காக ஒதுக்கீடு செய்யலாம் எனவும் நீதிபதிகள் யோசனை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த மனுவுக்கு 6 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டு விசாரணையும் தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.